வழிபாடுகள் இதிலே நிறைவு பெற்று இப்பொழுது இந்த நமக்கு நாமே என்கின்ற திட்டத்தின் கீழே அந்த நடைபெற்றோருக்கான உலருணவு வழங்குகின்ற நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஐயனுடைய ஆலயத்திலே இந்த அறப்பணிகளானது மிகவும் சிறப்புடன் இங்கு நடைபெற்று வருகின்றது. மென்மேலும் இந்த அறப்பணிகள் தொடர வேண்டும். இந்த அறப்பணிகளின் மூலமேதான் நமது நல்வாழ்க்கை சிறப்படைகின்றது. ஆகவே இந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற கபிலசாமி அவர்களுடைய அந்த நல்ல சிந்தனையின் பிரகாரம் இந்த அறப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த அறப்பணிகளிலே பங்கேற்று செயற்பட விரும்புகின்ற நண்பர்கள் இதில் இணைந்து கொண்டு இந்த நலிவுற்றோருக்கான உடலுணவு வழங்குகின்ற இந்த விடயங்களிலே பங்கேற்று இன்னும் மேன்மேலும் இந்த நலிவுற்றோர்களுக்கு நாம் இவற்றை வழங்குவதற்கு ஒத்தாசையாக இருக்கும் என கூறிக்கொள்வதோடு வருகின்ற கார்த்திகை 1ஆம் தேதி ஐயனுக்கு மாலை அணிந்து இங்கு வருகின்ற சுவாமிமார்கள் திரை வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற அந்த மண்டல பூஜை ஆரம்பிக்கின்ற மிக சிறந்த ஒரு நாளாக இந்த கார்த்திகை 1ஆம் தேதி சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஐயனுடைய திருவருள் கைகூடியிருக்கின்றது. அந்த வகையிலே ஐயனுடைய சன்னிதானத்திலே மாலை அணிந்து விரத அனுஷ்டானங்களை மேற்கொள்ள இருக்கின்ற அடியார்கள் தமது பெயர்களை முன்கூட்டியே இங்கு ஆலயத்திலே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதோடு இந்த ஆலயத்திலே இந்த மண்டல பூஜை ஆரம்பித்து இங்கு இந்த 60 நாட்களும் மிக சிறப்புடன் இங்கு மாலை இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. மாலை 6 மணிக்கு இங்கு பஜனையோடு ஆரம்பிக்கும் திரை வழிபாடுகள் இரவு 8:30 மணிக்கு இங்கு நிறைவட இருக்கின்றது இம்முறை. அதேவேளை எமது ஐயனுடைய வீதி பிரதட்சணம் வருகின்ற நிகழ்வுகளும் இந்த மண்டல பூஜை நடைபெறுகின்ற 45 நாட்களும் ஐயன் நீதிபலம் வருகின்ற திருக்காட்சி நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த கார்த்திகை 1ஆம் தேதி ஆங்கில தேதியாக 17ஆம் தேதி வருகின்ற 17ஆம் தேதி இங்கு இந்த மாலை அணிகின்ற நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகள் தொடர்பாக இங்கு விளம்பர பகுதியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரங்களுக்கு அமைவாக இங்கு இந்த கிரியை வழிபாடுகள் மிக சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த வழிபாடுகளிலே பங்கு பெற்றுகின்ற விரத அடியவர்கள் சுவாமிமார்கள் இந்த நியதிகள் விரத நியத ஒழுங்குகளுக்கு அமைவாக இங்கு ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த விரைவனுடைய வழிபாடுகளிலே பங்கு பெற்று தீவிர பெருவாழ்வை அமையுமாறு கேட்டுக் கொள்வதோடு இந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே இந்த இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்றவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அனைவரும் சகல சௌபாக்கியங்களோடும் பேர சுகத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் நல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி எனது நல்ல ஆசைகள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.